ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாம்ஸ்டர் காம்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைனிங் பாட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டெலிகிராம் பேஸ்டு ஆட்ராப் தான் கைஸ். ஸோ இதில் எப்படி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி டெய்லி சைஃபர் அந்த பாயிண்ட்ஸ் 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டெய்லி காம்போ பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன பண்ணி கிளைம் பண்ணுறது ரெண்டுமே சொல்கிறேன். அதை தாண்டி இப்போ நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதில் லாகின் பண்ணி எப்படி பண்ணுறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபாலோவர் பேஸை போய் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே வந்து ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ரியலி ஹியூஜ் நம்பர்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இதை மைண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு இது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் டான் ஈகோ சிஸ்டமில் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைனிங் பாட்டாக இருக்குது இப்போதைக்கு கரண்ட்டாக. ஸோ இதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணதும் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். நியூ யூஸர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளே அப்படின்ற பட்டன் கீழே இருக்கும். அந்த ப்ளே கொடுத்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஷேவ் தி ஹாம்ஸ்டர்னு கொடுத்து பிகம் எ சிஇஓன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் இப்படி ரெடி ஆனதுமே நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாயிண்ட்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஏர்னுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு யூடியூப் லிங்க் வீடியோ கொண்டு போகும். ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோ 1 செகண்ட் பார்த்துட்டு இல்லைனா வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும். ஸோ அதே மாதிரியே இன்னொரு வீடியோ இருக்கும் கீழே. ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாட்ச் லைக் 1 hour கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 hour கழிச்சு தான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் டன் ஆகும். டன் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க செக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செக் ஆகிட்டு உங்களுக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது மாதிரியே இந்த 3 வீடியோஸ்குள்ளேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. 1 செகண்ட் தான் ஆகும். ஸோ ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு செக் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்கும். இந்த டெய்லி ரிவார்ட்ஸை எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் வந்து மஸ்ட்டாக கிளைம் பண்ணணும். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ டெய்லி டாஸ்கில் இருந்து ஃபஸ்ட்டு ரிவார்டை கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் டெலிகிராம் சேனல் இருக்கும் கீழே, ஜாயின் கொடுத்து இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நியூ யூஸருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் கீழே ஃபாலோ ஆன் எக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில். ஸோ தட் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறுபடியும் இதையும் கிளைம் கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பைபிட் இல்லைனா பைனான்ஸ். லாஸ்ட் டைம் பைனான்ஸில் நாட் காயினுக்கு வித்ராவல் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ பைபிட் சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பைனான்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் சூஸ் பண்ணி செக் கொடுத்தீங்கன்னா டன் ஆகிடும். அப்புறமா இன்வைட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 3 people இன்வைட் பண்ணிங்கன்னா 25k பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ இப்படி தான் கைஸ் உங்களால் வந்துட்டு இதில் வந்து இப்போ பாயிண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும் நியூ யூஸருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூ யூஸர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் திங் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே சும்மா ஹோல்டு பண்ணக்கூடாது. இதை வச்சு நமக்கு வந்து பெர் ஹவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் மேலே இருக்கும், ஜென்ரேட் ஆகும். அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் வாங்கணும் நம்ம. ஸோ நம்மக்கிட்ட இருக்க காசை கொடுத்து இதெல்லாம் வாங்கிக்கணும். ஃபேன் டோக்கன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணோன்னா பெர் ஹவரோட ஏர்னிங்ஸில் வந்து இது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாத்தையும் வாங்கணும். ஏன்னா நீங்கள் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ரிவார்டு கொடுக்க மாட்டாங்க. மேலே வந்து பெர் ஹவருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஓடுது பார்த்தீங்கன்னா, வச்சுருக்கீங்கல்ல காயின்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காயின்ஸ் எல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைஃபர், டெய்லி சைஃபர் வந்து எப்படி நீங்கள் அந்த ஆட்ராப்பை எடுக்கிறது அப்படின்னு ஆட்ராப் பண்ணுற பாருங்க. ஸோ டெய்லி சைஃபரோட பாயிண்ட்ஸ் அந்த 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் இருக்குது பாருங்கள் நடுவில், அதை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து மார்ஸ் கோடு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சரை கொடுக்கணும். ஸோ மார்ஸ் கோடுனா டேப் மூலியமாக தான் நம்மளால் ஆன்சரே இதுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஏபிசிடிக்கு மார்ஸ் கோடுக்கு மீனிங் அங்கே இருக்குது. ஸோ டுடேயோட சைஃபர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோ. ஸோ ஃபோமோன்றதை வந்து நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்கன்னா எஃப்க்கு வந்து டபுள் டேப்பு, அப்புறம் ஒரு டேஷு, அப்புறம் மறுபடியும் ஒரு டாட்டு, இது வச்சிங்கன்னா எஃப் வந்துடும். அதுக்கப்புறமா 3 டைம் டேஷ்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓ வந்துடும். அதுக்கப்புறம் வெறும் 2 டைம் மட்டும் டேஷ் எப்படி கிளிக் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி எடுங்க. ஹோல்டு பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் ஃபைனலாக ஓக்கும் ஒரு 3 டைம் டேஷ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உங்களால் வந்துட்டு கோடு வந்து கிராக் ஆகிடுச்சு. யுவர் ரியல் டிடெக்டிவ்னு சொல்லிட்டு உங்களுக்கான 1 மில்லியன் டெய்லி சைஃபர் பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும் கையில். ஓகேங்களா? மார்ஸ் கோடை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 5 மில்லியன் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி எடுக்கிறதுனா நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் டெய்லி காம்போன்னு
காம்போன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது கார்ட்ஸை வச்சு நம்மளால் இந்த டெய்லி காம்போ யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சும்மா வச்சுக்காதீங்க கைஸ். இது எல்லாத்தையுமே எங்கே யூஸ் பண்ணுறது நான் முன்னாடி சொன்னேன், அந்த இடத்துல போய் யூஸும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெய்லி காம்போவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதில் 3 கார்ட்ஸ் இருக்கா, மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த 3மே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போடணும். கார்ட்ஸை எடுத்துட்டிங்கன்னா இந்த 5 மில்லியன் பாயிண்ட்ஸு உங்களுக்கு கிளைம் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் லைசன்ஸ் டர்க்கின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வேணும், இது 1 இன்வைட்டாவது நீங்கள் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இது அன்லாக் ஆகும். ஸோ யாரையாவது ஒரு ஆளை இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணது இது அன்லாக் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஏசியான்னு இருக்குல்ல, இதில் ஒரு லெவல் 5 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த இதில் இருக்குது பாருங்கள் லைசன்ஸ் ஏசியான்னு சொல்லிட்டு, அது செகண்ட் கார்டு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா செகண்ட் இதுவும் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக ஸ்பெஷலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெஷலை கிளிக் பண்ணது இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, கன்சென்சஸ்ன்னு சொல்லிட்டு பிரானா பாஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து நீங்கள் அக்வயர் பண்ணிங்கன்னா டெய்லி காம்போவில் இது ஃபைனல் கார்டாக ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கார்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா கார்டையும் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான 5 மில்லியன் டுடே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த 3 தான் நீங்கள் இப்போதைக்கு அன்லாக் பண்ணணும். ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னா அது கிடச்சிரும். அப்புறம் லெவல் 5 வரைக்கும் போனீங்கன்னா அந்த இதுவுமே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 3மே கிடச்சதும் ஃபைனலாக இந்த 5 மில்லியன் பாயிண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போய் யூஸ் பண்ணிவிடுங்க. அந்த இதில் போய்ட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்குங்க, நிறைய கார்ட்ஸ் வாங்குங்க. அது மூலிமா நிறைய பேரோட இதில் போய்ட்டு போடுங்க. நீங்கள் வந்து பெர் ஹவரில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே ரிவார்டு உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. pretty much அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.